இப்போ அன்னலட்சுமி அக்கா ஒரே ஒரு பஞ்சில் ஆரம்பிச்சாங்க. மதுரன்னா ஜிகர்தண்டா, என்ன பேசி ஜெயிச்சவன் எவனும் உண்டா, இப்படிலே பேசுறியே நீ என்ன மரம் மண்டா. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் எங்கள் அண்ணன் எவ்வளோ அமைதியாக பேசிட்டு போனார். அந்த பக்கம் ரெண்டு பேரும் நல்லா பாருங்க, நல்லா அங்கவை சங்கவை மாதிரி வந்து மேடையில் உட்காந்துக்கிட்டு, நானும் ஏதோ சின்ன பையன் 10 நிமிஷத்தில் பேசிட்டு போய் உட்காந்துருவோன்னு தான் பார்த்தேன். பேச வந்த இடம் எப்படிப்பட்ட இடமா, சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, யாதவா காலேஜ் பசங்களை யாராலையும் மிஞ்ச முடியாது. அந்த மாதிரி இடத்துல வந்து நின்றுட்டு எங்க அக்கா, இன்னொன்னு சொல்லட்டுமா சார், நான் எத்தனையோ இடத்துல அக்கா பேசி பார்த்துருக்கோம், மைக்கத்தான் இறக்கி வச்சு பேசுவாங்க. நம்ம யாதவா கல்லூரியில் மட்டும்தான் ஒரு கட்டை போட்டு வந்திருக்க பேச்சாளரையும் தூக்கி நிப்பாட்ட கல்லூரி நம்ம யாதவா கல்லூரி மட்டும்தான் சார். ஆளு தம்மா துண்டுலாம் ஆளாக்கு சைஸ்ல இருந்துக்கிட்டு என்ன பேச்சு. நான் என்ன கேட்குறேன், வந்ததுலேருந்து எங்க என்னமோ எங்க நடுவரை வம்பளுக்குறீங்க, எங்க பழனியனை வம்பளுக்குறீங்கல்ல. நான் ஒன்னே ஒன்று மட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு குடும்பத்திற்குன்னு பேச வந்திருக்கீங்கல்ல, இன்றைக்கு குடும்பத்திலிருந்து வெளியே வந்து எத்தனையோ ஆண்களும் பெண்களும் இந்த தமிழ்நாட்டில் தன்னிகராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நம்ம தமிழகம் தான் சாட்சின்னு சொன்னா உங்க குடும்பம்லாம் எங்க சார் போகும்? நான் வந்ததுலேருந்து அக்காவை பார்த்த ரொம்ப நல்லா பேசுகிற அக்கா தான். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, குடும்பம் இல்லைன்னா சமுதாயம் இல்லை அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஒரு பெண் இன்னைக்கு வாழ்க்கையில் படக்கூடாத கஷ்டங்கள் எல்லாம் பட்டாங்க. இன்னைக்கு நாம் யாருமே சேர்த்து கொள்ளாத 3ஆம் பாணிலம்னு சொல்லக்கூடிய திருநங்கையா பிறந்த பிரித்திகா யாஷினிய குடும்பமே ஒதுக்கிடுது. வெறும் 300 ரூபா பணத்தோட சேலத்தை நோக்கி ஓடுறாங்க. திரும்பி வரும் பொழுது இந்த தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை திருநங்கை சமூகத்திற்கும் ஒரு தலை நிமிர செய்யக்கூடிய ஒரு தன்மான சிங்கப்பெண்ணாக வந்தாங்க. என்ன தெரியுமா, உலகத்திலேயே முதலாக ஒரு திருநங்கை காவல்துறை அதிகாரியாக மாறியது நம்ம தமிழ்நாட்டில் தான் சொன்னா, அவங்கள விரட்டி விட்டது உங்க குடும்பம், அரவணைச்சது எங்க சமுதாயம். நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு காலேஜ்ல இருந்து பேசுறோம், நடந்த ஒரு 3 சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்யறேன் சார். சுவாதிங்கிற பொண்ணு அக்ரிகல்ச்சர் சேர்ந்து அக்ரி படிக்கிறோன்னு சொல்லி ஆசைப்பட்ட பெண்ணும் அவங்க அம்மாவும் கோயம்புத்தூர்ல நடக்கிற கவுன்சிலிங்க மறந்து தெரியாம சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி வாசல்ல போய் நின்னாங்க. இன்ஜினியரிங்க்கு மட்டும்தான் அங்க கவுன்சிலிங் நடக்கும், அக்ரிகல்ச்சருக்கெல்லாம் கோயம்புத்தூர்ல தான் நடக்கும். அந்த வழியா ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருந்த அவங்கள போற வழியில பார்த்த சரவணன்கிற ஒரு ஆளு, ஏமா இங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது, இல்ல சார் என் பொண்ணு 12th முடிச்சிருக்கா, நல்ல மார்க் எடுத்திருக்கா, நான் இங்க அக்ரி காலேஜ்ல சேர்க்க வந்திருக்கோம், அதுக்கு கவுன்சிலிங்க்கு வந்திருக்கோன்னு சொன்னப்ப, அம்மா அக்ரி காலேஜ் கவுன்சிலிங் இங்க நடக்காது, கோயம்புத்தூர்ல தான் நடக்கும், நீங்க மாறி சென்னைக்கு வந்துட்டீங்க, நீங்க எப்படிமா இப்ப கோயம்புத்தூர் போவீங்கன்னு சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், குடும்ப உறவு இரத்த உறவு என்று எதுவுமே இல்லாமல் போற வழியில வந்த சமுதாயத்தில் இருந்த ஒரு ஆள் தான் சொந்த செலவுல அம்மாவையும் பொண்ணையும் 2 மணி பேட்சுக்கு சொந்த செலவுல பிளைட்ல அனுப்பி வச்சாரே, அதுதான் சார் எங்க சமூகம். சபாஷ். குடும்பங்கிறீங்க, நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் சார், பல சாதுக்களும் துறவிகளும் கூட ரிஷிகளும் கூட துறக்க முடியாத உறவு தாயினுடைய உறவு. அந்த தாயினுடைய உறவையே தமிழ்நாட்டுக்காக திறந்து இந்த தேசத்திலே தமிழ்நாட்டுக்காகவும் இந்தியாவிற்காகவும் சமுதாயத்திற்காகவும் உயிரை விடக்கூடிய ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்காங்கன்னு சொன்னா, குடும்பத்தை காட்டிலும் சமுதாயத்தை பெரிதாக நினைக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறை இருக்குன்னு சொன்னா, அது தமிழக இளைஞர் தலைமுறை மட்டும்தான் சார் இந்த புகழுக்கு பெருமைக்கு காரணம். இப்போ குடும்பம்னு சொன்னாங்கல்ல, நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், இப்போ குடும்பத்திலேருந்து என்ன சார் இருக்கு? அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, தைரியம் இருக்குன்னு அடுத்த அக்கா வந்து சொல்லுவாங்க. சார் இன்னைக்கு யதார்த்தமான உண்மை, நான் கேட்கறது உண்மையாக இருந்தால் மட்டும் ஆண் பெண்ணுன்னு மனசாட்சி இல்லாமல் கைத்தட்டுங்க. நம்மள்கிட்ட காசு பணம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் சொந்தக்காரவங்களே நம்மளை மதிக்கக்கூடிய சமூகத்தில் இப்போ இருக்கும். பானையிலே
சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனைய பங்கு வச்சா சொந்தமில்ல பந்தமில்ல, யாரை நம்பி நான் பொருந்தேன். போங்கடா போங்க. சூப்பர். சரி, காசு பணம் இல்லை, மதிக்கல குடும்பம். சரி, மனசாட்சியோட அடுத்த கேள்வி கேட்குற. கல்யாணத்தில் முத பத்திரிக்கை எனக்கு கொடுக்கல, பேரை மிட்டாமிராசுன்னு போடலை, எனக்கு வந்து வைக்கிறப்ப 2 வெத்தலை தான் வச்சா, 4 வெத்தலை வச்சு பத்திரிக்கை கொடுக்கல, இப்படின்னு சொல்லி கல்யாணத்தை புறக்கணிப்பது தான் உங்க சொந்த பந்தமா இருக்க குடும்பம். கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும், உங்க அண்ணன் கல்யாணமா, உன் தங்கச்சி கல்யாணமா, நீ என்னடா நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கைன்னு சொல்லி பத்திரிக்கையே இல்லாமல் போய் எச்சியலை எடுக்கிறதா சார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இங்க நண்பர்களுடைய உண்மையான உறவா இருக்க முடியும். நான் இன்னொரு யதார்த்தத்தை கேட்கிறேன். இங்க ஆண்கள் பெண்கள் நான் பிரிச்சு பேசல சார். இந்த கூட்டத்தில் காயத்ரின்னு ஒரு பேர் இருக்கும், ரம்யான்னு ஒரு புள்ள இருக்கும், சத்யான்னு ஒரு பாப்பா இருக்கும், தம்பில ரமேஷ் இருப்பாப்ல, சுரேஷ் இருப்பாப்ல, சரவணன் இருப்பாப்ல, மகேஷ்னு பேர் இருக்கும், தினேஷ் கண்டிப்பா இருப்பாரு. இதை அடுத்து பாருங்களேன், ஜெனிஃபர்னு ஒரு புள்ள இருக்கும், இங்கிட்டு ஸ்டீஃபன் ஒரு பையன் இருப்பான், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாத்திமான்னு ஒரு அக்கா இருப்பாங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்துல்லான்னு ஒரு பையன் இருப்பான். பெயர்களில் மட்டும்தான் சார் இங்கே வந்து உருவமும் வேறு எல்லாமே மாறி இருக்கும். ஆனால் உள்ளத்தால் எல்லாரும் ஒன்னா இருக்க ஒரே இடம் கேட்டீங்கன்னா, இது மாதிரி கல்லூரிகள்லையும் சமுதாயத்தில் மட்டும்தான் ஜாதி மதம் பார்க்காம ஒரே சாப்பாட்டில் ஒரே இடத்துல கை கூட கழுவாம எச்சி சொத்தை சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு உறவு நம்ம உறவு தான் சார். இது உங்க குடும்பத்தில் கிடைக்குமா? என்னமோ அக்கா வந்து சொன்னாங்க, இன்னைக்கு குடும்பத்தில் மட்டும்தான் சந்தோஷம் இருக்கு, பாசம் இருக்கு, திருப்தி இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து நம்ம ஒரு 3:30க்கு ஆரம்பிச்சோம். பல ஊர்களுக்கு பட்டிமன்றம் இங்கே பேச போறப்ப நிகழ்ச்சி 10 மணிக்கு நடக்கும், 11 மணிக்கு நடக்கும் சார். நிகழ்ச்சி முடிய 2 மணி ஆகும், 3 மணி ஆகும். அனலட்சுமி அக்கா, முத்துலட்சுமி அக்கா போல எல்லா பெண்களுமே ராத்திரி 3 மணிக்கு கொண்டு போய் எல்லா நிகழ்ச்சி அமைப்பாளரும் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு பத்திரமா போங்கம்மான்னு சொல்லுவாங்க. ஏன், என்ன நம்பிக்கை? குடும்பத்திலேருந்து யாரும் வந்து அழைச்சிட்டு போவாங்கன்னா கிடையாது சார். பஸ் ஸ்டாண்டில் நிற்கக்கூடிய ஒரு பையனோ ஒரு அம்மாவோ ஒரு அக்காவோ, ஏன் எந்த இடத்துல போனாலும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவராக கூட நம்ம இந்த பொண்ணுக்கு எந்த தீங்கும் விடக்கூடாது, வராமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் இருக்குன்னு சொன்னா தமிழ் சமூகம் மட்டும்தான் சார். முன்பின் தெரியாதவனை கூட பார்த்துக்கோ. குடும்பம்னு சொல்றீங்கல்ல, நான் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டு நிறைவு செய்கிறேன் சார். இன்னைக்கு வாழ்க்கையில் எதை வேணாலும் பேசலாம். இன்னைக்கு நாங்கள் ஏன் தெரியுமா சமுதாயம் நல்லா இருக்கு, பெண்களுடைய பாதுகாப்புக்கும் முன்னேற்றத்திற்கும் அதிக பங்கு வலிக்குதுன்னு சொல்றேன். இன்னைக்கு இங்க இருக்கவங்கள ஆண்கள் பெண்கள் அதிக பேர் இருக்கீங்க. இன்னைக்கு படிக்கிறவங்களும் சரி, படிக்காதவங்களும் சரி, வேலைக்கு போறவங்களும் சரி, போகாதவங்களும் சரி, 4 காசு சம்பாரிச்சு கொண்டே வீட்டில் கொடுத்தாதான் பெத்த அப்பா அம்மா கூட இன்னைக்கு மதிப்பாங்க. அதுவே 5 பேர் 6 பேர் இருக்க நண்பர் கூட்டத்தில் ஒருத்தனோ 2 பேரோ சம்பாதிக்காம இருந்தா கூட, மச்சான் விடு, நீ வேலைக்கு போற வரைக்கும் நான் உன் செலவை பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்களும் இருக்காங்க, எத்தனையோ ஆண்களும் இன்னைக்கு இருக்காங்கன்னு சொன்னா, கூட பிறந்த தான் வைத்து பையனா இருக்கக்கூடிய அண்ணனோ தம்பியோ செய்யாத விஷயத்தை கூட எங்கேயோ இருந்து எங்கேயோ பிறந்து மாற்றான் தாய் வயிற்றில் இருந்தாலும் கூட மனசார சகோதரனா நண்பனா ஒரு தோழமையா பழகக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எப்பொழுதுமே இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும், பாதுகாப்பும் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி இந்த சமுதாயத்தில் மட்டும்தான், குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை நாம் எப்படி பார்க்கிறோமோ, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களையும் ஒவ்வொரு ஆணும் தன் வீட்டில் இருக்கக்கூடிய தாயா தான் சார் பார்ப்பான். தயவு செய்து செத்தவங்களுக்கு செல வச்சு மாலை போடாதீங்க, உங்களை பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்கன்னு சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். கடைசியில் ஒரு பஞ்சு டைலாக் கடிச்சார் பார்த்தீங்களா? செத்தவங்களுக்கு செலவழிச்சு வாழறதை விட பெற்றவங்களுக்கு சோறு போடுங்க. அருமையான செய்தி. பல பேர் அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது சோறு போட மாட்டான், செத்து பல வருஷம் ஆகுது. இன்றைக்கி அமாவாசை பாருங்க, இன்றைக்கி அமாவாசை, மகாலய அமாவாசை. எல்லா பையிலும் செத்து கூடுவான், கா கா கா, எல்லா ரூட்லேயும் காக்கா கூடுவான். காக்காவே கடுப்பாயிடும்.
இவனுக்கு அம்மாவாசை ஆகிட்டா வேறு வேலை இல்லைடாட்டு சோத்தை போட்டே கொள்றாங்கன்னு. உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு சோறு போட்டுக்க மாட்டான். செத்ததுக்கப்புறம் பித்ரு தோஷம் வந்துடக்கூடாதுன்னு காக்கா அவங்களாம் நம்மளுடைய முன்னோர்களாம் எவன் சொல்லி வச்சான்னு தெரியல. எப்படியோ போங்க, அருமையாக சொன்னார். அற்ற குலத்து அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவல்லர், அக்குளத்தில் கொட்டி மாம்பழும் நெய்தலும் போல ஒட்டி உறவார் உறவு. அற்புதமாக அப்போவே ஔவையார் பாடிட்டாருங்க. எது உண்மையான உறவு தெரியுமா? ஒரு நீர்நிலையில், அந்த நீர்நிலையில் தண்ணி இருக்கிறவர்களும் அதில் வந்து மீன் கொத்தி பறவை, அந்த நாரை கொக்கு எல்லாம் வரும் அதை திங்கிறதுக்கு. ஆனால் தண்ணி வற்றி போச்சுன்னா அடுத்து வேறு எந்த குளத்துக்கு போகலாம் அப்படின்னு நீர் இருக்கிற குளமாக பார்த்து பறந்து ஓடிடும். ஆனால் அதிலேயே விளைந்த தாவரங்கள் கொட்டி ஆம்பல் நெய்தல் அவைகளெல்லாம் அந்த குளத்தோட குளமாக சேர்ந்து இறந்துவிடும், தன்னுடைய வாழ்க்கையை முடித்துவிடும். உண்மையான உறவு என்றால் அப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியம் அன்றைக்கே சொல்லி தந்திருக்கிறது. அற்புதமாக சொன்னார்.